ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் நீதி நியாயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால் நீதி என்பது என்ன என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை சற்று பார்ப்போம். பிதாவாகிய தேவன் அவர் ஒருவரே அனாதி தேவனாய் இருக்கிறார். ஈடு இணையற்றவர். அனாதி என்றால் ஈடு இணையற்றவர்கள், அனாதையானவர். அப்படி என்றால் அவருக்கு இணையாக யாரும் கிடையாது, எங்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் வல்லமைதான் பெரியது. இப்படி இருக்க அவர் நீதியின்படி அண்ட சராசரத்தையும் அரசாளுகிறார். சரி, மனிதனை அவர் அரசாளுகிறார். மனிதனுக்கு நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்வார் என்பதையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். சரி, நீதி, நியாயம், கட்டளை, கற்பனை இதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீதியின்படிதான் நியாயம் சொல்லப்படுகிறது, கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு நீதியின் சூரியன் என்ற பெயரும் சொல்லுகிறோம். நீதியின் சூரியன் என்பது தேவனுடைய பெயராயிருக்கிறது. அப்படி இருக்க நீதி என்றால் என்ன? இதுதான் நீதி என்று எப்படி வரையறுப்பது? இது நீதி, இது அநீதி. உதாரணத்திற்கு, அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத, இன்னும் கூட உலகத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மலை பிரதேசங்களிலும் படிப்பறிவு இல்லாத மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஜனத்தின் மத்தியில் பல ஏமாற்று வேலைகள் சமுதாயத்தில் இருக்கிறது. அதாவது பண விஷயங்களில் பணம் கணக்கீடு செய்யும் போது ஒரு சில ஊர்களில் கேள்விப்பட்ட ஒரு காரியம், 20 வரைக்கும் தான் எண்ணுவார்களாம் எண்ணிக்கையில். விவசாயிகள் தங்கள் பலனை கொண்டு வரும்போது அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், எண்ணிக்கை தெரியாதவர்கள் என்பதினால் 100 மூட்டை கொண்டு வந்தாலும், 101 மூட்டை கொண்டு வந்தாலும் கூட 20 வரைக்கும் மட்டுமே எண்ணுவார்களாம். 20ற்கு பின்பு 1, 2, 3 என்று மீண்டும் எண்ணுவார்களாம். இப்படி செய்து செய்து ஏமாற்றி பெரும் கொள்ளை அடிப்பார்களாம் ஏழை விவசாயிகளை. விவசாயம் செய்து அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த வியாபாரிகள் அவர்களை ஏமாற்றி பணம் பறித்து, ஏனென்றால் அவர்களுக்கு கணிதம் தெரியாது என்பதினால் அவர்களை ஏமாற்றி பணம் பறித்து கொள்ளையடித்துக் கொள்வார்கள். கேட்டால் அதுதான் அந்த ஊர் நீதி. அவர்களுக்கு அதுதான் நீதி. கொள்ளையடிப்பது தவறு இல்லை என்பது அவர்களுடைய நீதி. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நீதி, ஒரு தேசத்திற்கு ஒரு நீதி, அவரவர் மனதில் தோன்றுகிற சட்டங்களை வைத்துக் கொண்டு இதுதான் நீதி, இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் என்று ஒவ்வொரு காரியத்திலும் வரையறை ஏற்படுத்திக் கொள்வது. இது கர்த்தருடைய பார்வையில் செல்லாது. தன் மனதிற்கு ஒரு மனுஷனுக்கு இதுதான் நீதி என்று தோன்றிவிட்டால் அது நீதியாகி விடாது. அவனை பொறுத்தவரை அவன் எதை வேண்டும் என்றாலும் நினைத்துக் கொள்ளலாம். அவன் மனதில் அவன் நினைக்கிறான், அவ்வளவுதான். ஒரு தேசமாய் இருந்தாலும் ஒரு தனி மனிதனாய் இருந்தாலும் நீதி என்பது அவரவர் மனதில் தோன்றுகிற எண்ணங்களே அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சிறிய காரியமாய் இருந்தாலும் பெரிய காரியமாய் இருந்தாலும் நன்றாக மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் சரி என்று நினைப்பதெல்லாம் சரியல்ல, நாம் தவறு என்று நினைப்பதெல்லாம் தவறாகி விடாது. சரி, எது மிக சரியான முறை, எது நீதி என்றால், நாம் நினைப்பதெல்லாம் நீதி அநீதி அல்ல. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் நீதி. கர்த்தர் சரி என்று எதை சொல்லுகிறாரோ அது சரி, அதுதான் நீதி. கர்த்தர் எது சரியல்ல, இது அநீதி என்று சொல்லுகிறாரோ அதுதான் அநீதி. கர்த்தரின் வார்த்தைகளே நீதி உள்ளவைகள். அவர் எதை சொன்னாலும் சரி. ஒரு மனிதன் மிகவும் கடினமாய் உழைத்து பணம் சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்து ஒரு சிறிய நிலத்தை வாங்குகிறான். அந்த நிலத்தை வாங்கிய பின்பு மீண்டும் கடினமாய் உழைத்து பல வருடங்கள் உழைத்து சம்பாதித்து பணத்தை சேர்த்து
ஒரு சிறிய வீட்டை கட்டுகிறான். மீண்டும் அதிக கடினமாய் உழைத்து சம்பாதித்து அந்த வீட்டிற்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்குகிறான். இப்பொழுது அவன் அந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறான். எந்த பொருளை எங்கு வைக்க வேண்டும் என்பது அந்த மனிதனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அவன் சம்பாதித்து வாங்கின இடத்தில், அவன் சம்பாதித்த வீட்டில், அவனுடைய கடின உழைப்பால் கட்டின வீட்டில், அவனுடைய கடின உழைப்பால் வாங்கின பொருள்களை எங்கு எந்த பொருளை வைக்க வேண்டும், எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கும் உரிமை அந்த மனிதனுக்கு இருக்கிறது. இதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்வோம் அல்லவா? அதுபோல அண்ட சராசரத்தையும் உண்டாக்கி அதில் வாழும் உயிரினங்களை உண்டாக்கி, பூமியில் வாழும் உயிரினங்களை உண்டாக்கி அவர்களுக்குள் மனித இனத்தை படைத்து மனிதனையும் அதற்குள் வைத்து நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை படைத்தவருக்கே உண்டு. அவர் எது சரி என்று சொன்னாலும் அது சரி. கர்த்தர் எதை நீதி என்று சொல்லுகிறாரோ அதுதான் நீதி. கர்த்தர் இது அநீதி என்று சொன்னால் அதுதான் அநீதி. அதை சொல்ல அவருக்கு உரிமை இல்லையா? அவரே சர்வலோகத்தின் அதிபதி, அதிகாரி. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். என் மனதிற்கு இதை தோன்றுகிறது, எனக்கு இது விருப்பமாயிருக்கிறது, இதுதான் சரி, அதுதான் சரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. என் வாழ்க்கை, என் உரிமை, நானே முடிவு செய்வேன். அதை சொல்லும் தகுதி உனக்கு ஏது? அப்படி யாருக்கும் எதுவும் கிடையாது. இதைதான் கர்த்தர் இங்கு நமக்கு வெளிப்படையாக இந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு நீதி நியாயங்களை கடைபிடித்து, நீதி நியாயங்கள் என்றால் கர்த்தரின் வார்த்தைகள் ஒட்டு மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வேத வசனங்களை கடைபிடித்து வாழ்வதே நீதி. வேத வசனத்தை மீறி நடந்தால் அது அநீதி. அவ்வளவுதான். மிக சுருக்கமான விஷயம் இதுதான். இப்படி நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து நம் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் வேண்டிய காரியங்களை வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமோ அவன் ஆயுள் காலம் முழுவதும் அத்தனை சூழ்நிலைகளை பற்றியும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த மனிதனுக்கும் வருவதில்லை. எந்த காலத்தில் வாழப்போகிற மனிதனாய் இருந்தாலும் சரி, எந்த தேசத்து மனிதனாய் இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவனாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் எல்லா காலங்களில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரே ஃபார்முலாவாக எல்லா நீதி நியாயங்களையும் கற்பிக்கும்படியாக கர்த்தர் வேதவசனத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதவசனத்தின் மகிமை. எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா காலத்திற்கும் பொருந்தும். பொருந்தாது என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை, எப்பொழுதும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அதுதான் கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை. புரிந்து கொள்வோம். கர்த்தரின் வசனத்தின்படி வாழ்வதே நீதி. கர்த்தருடைய கிருபையை புரிந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே நீதி. மீறினால் அது பாவம். கர்த்தர் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்தில், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கர்த்தரின் வார்த்தையை மீறுகிற ஆத்துமா சாகும் என்றால், ஆத்துமா என்றால் உயிர். இவ்வுலக மரணம் அல்ல. இவ்வுலகத்தின் மரணம் எல்லோருக்கும் வரும், அது எல்லாருக்கும் தெரிந்தது. நீதியாய் வாழ்ந்தால் நீ என்ன சாகாமல் இருக்க போகிறாயா என்று தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 தன்மைகளையும் மனிதன் முழுமையாய் புரிந்து கொண்டால்தான் வேத வசனம் புரியும். அந்த அடிப்படை சத்தியத்தை தெரிந்து கொள்வது எல்லோருக்கும் அவசியம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படி என்றால் எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ அவனுடைய உயிர், அவனுடைய மனம், அவனுடைய தனித்தன்மை வாய்ந்த தன்மை ஆத்மா. அதாவது சரீரம் மண்ணினால் உருவாக்கப்படுகிறது, ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, ஆத்மா என்பதுதான் நம்முடைய தனித்தன்மை. அந்த தனித்தன்மை உள்ள அந்த ஆத்மா தான் மரணம் அடைந்ததும் ஆவியும் ஆத்மாவும் கர்த்தரிடத்தில் செல்லும். ஆவி கர்த்தரோடு இணைந்து விடும். ஆத்மா, பாவம் செய்கிறவர்களுடைய ஆத்மா பாதாளத்தில் தள்ளப்படும். பரிசுத்தமான ஆத்மா பரலோகத்தில்
தங்கும் இடத்தில் வைக்கப்படும். இப்படிதான் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அதை நாம் புரிந்து கொள்வோம். மிருகங்களின் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் இறந்த உடனே. எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர எல்லாம் பாதாளத்திற்கு செல்லும் என்றும் வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்தில். இதுதான் ஆத்துமாவின் முடிவு. ஆத்துமா சாகும் என்றால் இரண்டாம் மரணத்தை குறிக்கிறது. ஏனென்றால் முதல் மரணத்தில் உடலை விட்டு ஆத்மா பிரியுமே தவிர அழியாது. ஆத்மா உயிரோடு தான் இருக்கும். அது அப்படியே ஜீவனோடு இருக்கும். ஜீவன் தான் அந்த ஆத்மா. நம்மை போலவே நம் முகம் எப்படி இருக்கிறதோ, நம் உருவம் எப்படி இருக்கிறதோ, நம் கண்ணாடியில் பார்த்தால் அதுதான் ஆத்மா. அப்படிதான் இருக்கிறது. இரண்டாம் மரணத்தில் செத்து போகும். அதாவது பாவம் செய்து வாழ்ந்தால் ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனுடைய ஆவி பாதாளத்தில் அடைக்கப்படும். பாதாளம் என்பது ஒரு ஜெயில் போல. அங்கு சேர்த்து வைக்கப்படும். இறந்தவர்கள் தீய மனிதர்களின் ஆத்துமாக்கள் சேர்த்து வைக்கப்படும். அது முடிவல்ல. அங்கு சேர்த்து வைக்கப்பட்ட ஆத்துமா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் மீண்டும் எழுப்பப்பட்டு அந்த பாதாளம் அக்னி கடலில் போட்டு அழிக்கப்படும். அப்பொழுதுதான் அந்த ஆத்துமா சாகும். அது வரைக்கும் அந்த பாதாளத்தில் இருக்கும். தீயவர்களின் ஆத்துமா இந்த உலகை விட்டு இறந்திருந்தாலும் அவர்கள் பாதாளத்தில் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றால் இந்த உலகத்தில் பாவம் செய்து மரித்தால், கடைசி வரைக்கும் பாவியாகவே வாழ்ந்து மரித்தால் அவர்கள் பரலோகம் போக முடியாது. அவர்கள் அக்னி கடலுக்கு போய் சேர்வார்கள் என்று பொருள். குமாரன் தகப்பனுடைய பாவத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய பாவத்தை சுமப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அப்பா பாவம் செய்தால் அந்த பாவத்தை மகன் மேல் கர்த்தர் தண்டிக்க மாட்டார். மகன் செய்த பாவத்தை தகப்பனை அப்பாவை தண்டிக்க மாட்டார். இப்படி நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரவர் செய்த பாவ புண்ணியங்களை அவரவரை கேட்கும். நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும். ஒரு மனித நீதிமானாய் வாழ்ந்தால் அவனுடைய நீதி அவனுக்கே சொந்தமாகிறது. அதுதான் சொத்து. இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து கொண்டு போகிற ஒரே சொத்து நம்முடைய நீதி. ஞானம் உள்ளவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள் ஆதி முதல் அந்த காலம் முதல் இன்று வரை நீதிமானாய் வாழ்வார்கள். எதை கொண்டு போகிறோம்? நம்முடைய புண்ணியத்தை தான் கொண்டு போகிறோம் என்று சொல்வார்கள். புண்ணியம் என்றால் நீதி. நாம் எந்த அளவுக்கு நீதி நியாயங்களோடு வாழ்கிறோமோ அந்த நீதிதான் நாம் சுமந்து போகும் ஒரு பெரிய கிரீடமாய் இருக்கும். பரலோகத்திற்கு நாம் எடுத்து போவோம். இந்த உலகத்தில் நம் வாழ்நாள் முடிந்தாலும் நாம் நித்திய ஜீவனுக்குள் போய் சேர முடியும். இந்த நீதி நிமித்தம் தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அதுதான் நம்முடைய சொத்தாக நமக்கு கூட வரும். அதாவது நாம் செய்கிற இங்க இருக்கிற கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற காரியங்களுக்கு ஏற்ற பலனாகவும் அதற்குரிய நீதி நியாயங்கள் கீழ்ப்படிதல் போன்ற காரியங்களுக்கு பலன் பரலோகத்தில் நமக்கு சொத்தாக சேர்த்து வைக்கப்படும். நீதி நம்மை விட்டு எங்கும் போவாது. நம்முடைய நீதி நம் மேல் இருக்கும் எப்பொழுதும். நமக்கென்று நாம் சேர்த்து வைக்கும் சொத்து அதுதான். அதே போல துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் இருக்கும். ஒருவன் தீயவனாய் வாழ்கிறான், பாவம் செய்து பிறரை துன்பப்படுத்தி வாழ்ந்தால் அவனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். அதற்குரிய பலனாக அவன் அக்னி கடலில் போடப்பட்டு அதன் பலனை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்பது பொருள். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தீமை செய்து வாழ்கிறவனாய் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் மனம் திரும்பி தன்னுடைய தீய வழியை விட்டு விலகி தன் பாவத்தை எல்லாம் விட்டு பரிசுத்தமாகி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி தன்னுடைய துன்மார்க்க செயல்களை எல்லாம் விட்டு விலகி அவன் நீதியின் பாதையில் நியாயத்தையும் நீதியையும் கை கொண்டு மனம் திரும்புகிறான் என்றால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பிழைப்பான், அவன் இறக்க மாட்டான். அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு அவன் ஜீவன் பரலோகத்தில் போய் சேரும் என்று பொருள். அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. கர்த்தர் அவன் செய்த மீறுதல்களை எல்லாம் நினைக்க மாட்டார். அதற்கு பதிலாக அவன் தான் திருந்தி விட்டான் அல்லவா? அந்த மனதில் தீய எண்ணங்கள் இல்லை. அதை தூக்கி எறிந்துவிட்டு நீதிமானாய் மாறிவிட்டார். அதனால் அவன் செய்த நீதியிலே பிழைப்பான். அவன் நீதி செய்ததினால் அதனால் பிழைப்பான். ஒருவன்
துன்மார்க்கனாய் வாழ்ந்து தீமை செய்து கொண்டிருந்தாலும் அவன் திருந்தி விட்டால், அவன் மனம் திருந்தி விட்டால், அவன் செய்த எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னித்து அவனை மீட்டுக் கொள்கிறார். அந்த நீதி நிமித்தம் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். துன்மார்க்கன் தன் பாவத்திலே சாவது எனக்கு பிரியமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவன் தீயவன் இருக்கிறான் என்றால் அவன் தீமையே செய்து அவன் சாக வேண்டும் என்று நான் விரும்புவேனோ? ஏனென்றால் கர்த்தர் அவர்களில் அன்பாய் இருக்கிறார். எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்பி தன்னிடம் வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. திருந்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறவன் மீண்டும் பாவம் செய்து அவன் சாகட்டும் என்று கர்த்தர் விரும்புவதில்லை. எல்லோரும் மனம் திரும்புவதையே கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்க ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கிறார். ஒருவர் நீதியையும் நியாயத்தையும் கடைபிடித்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவன் மனம் மாறி பாவம் செய்து துன்மார்க்கனாய் வாழ்கிறான், தீமை செய்து வாழ்கிறான் என்றால் அவன் தீய வழியும் நடக்க தொடங்கிவிட்டான். தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், மீறுதல் செய்து கொண்டே இருக்கிறான். நீதி நியாயங்களை எல்லாம் விட்டு விட்டான். எல்லாவற்றையும் இந்நாள் வரை கடைபிடித்த நீதி நியாயங்களை விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். துன்மார்க்கனாய் வாழ்கிறான் என்றால் அப்படியே வாழ்ந்து அவன் மரித்தும் போனான். இந்த நிலையில் கர்த்தர் அவன் நீதியை நினைத்து பார்க்க மாட்டார். அவன் மரணம் அடையும் போது அவன் எப்படி இருந்தான்? மிகுந்த துன்மார்க்கனாய் இருந்தான். அப்படி இருக்க அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் பிழைப்பானோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவனை நான் பரலோகத்தில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவன் செய்த எல்லா நீதிகளும் அவைகள் நினைக்கப்படுவதில்லை. அவன் ஏற்கனவே ஆரம்பத்தில் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவன் முடிவில் செய்த அக்கிரமங்களுக்கு அவன் தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். ஒரு மனிதனுக்கு சொந்தமாகிறது அவனுடைய நீதி நியாயமும் அக்கிரமும் பாவமும். அவனுடைய செயல்களே அவனுக்கு சொந்தமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ கர்த்தருடைய வழிகள் செம்மையாய் இல்லையே, கர்த்தருடைய வழிகள் செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்களே. நீங்கள் எல்லா அக்கிரமத்தையும் செய்துவிட்டு மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள்? கர்த்தருடைய வழிகள் சரியில்லை என்று மனிதர்கள் பேசுகிறார்கள். கர்த்தர் கேட்கிறார், என்னுடைய வழியா சரியில்லை? நீங்கள் அல்லவோ தவறான வழியில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தவறு செய்துவிட்டு கர்த்தர் தவறு செய்கிறார் என்று அவரை போய் குற்றப்படுத்துகிறோம். இது மனித இனத்தின் குற்றமா இருக்கிறது. கடவுள் பார், இப்படிப்பட்ட அழிவை இந்த பூமிக்கு கொடுத்து விட்டார், இப்படிப்பட்ட சுனாமி வந்து விட்டது, இப்படிப்பட்ட நிலநடுக்கம் வந்து விட்டது, இப்படிப்பட்ட புயல் காற்று வந்து இத்தனை பேர் அழிந்து போனார்கள், கர்த்தர் இப்படி செய்து விட்டாரே என்று கர்த்தர் பேரில் நாம் பழி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று உலகத்தில் பலர் பேசுவது இதுதான். கர்த்தர் மனம் எவ்வளவு வேதனைப்படும். அவரா தவறு செய்கிறவர்? அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனா தவறு செய்கிறவர்? அவரை இப்படி குற்றப்படுத்துகிறோமே, இதை விட மிகப்பெரிய பாவம் என்ன இருக்க போகிறது? நாம் என்ன செய்தோம்? சுனாமி வந்தது என்றால் நாம் என்ன செய்தோம்? அந்த தேசத்தில் அந்த இடத்தில் என்னென்ன நடந்தது? அவர்கள் செய்த அக்கிரமம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தோமா? அந்த சுனாமி வருவதற்கு முன் அங்கு என்ன நடந்தது? நிலநடுக்கம் வருவதற்கு முன்பு அந்த இடத்தில் என்ன நடந்தது? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட பாவத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள்? எதனால் அப்படி வந்தது? கொரோனா வருவதற்கு முன்பு தேசம், உலகம் எப்படி இருந்தது? என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எங்கெங்கு தேசத்தின் தெருக்களில் எங்கெங்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட பாவத்துக்கு உலகம் நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் இவர்கள் எப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? பாவத்திற்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறார்கள்? எந்தெந்த பாவ காரியங்களுக்கு
தேசத்தின் தலைவர்கள் இடம் கொடுத்து சட்டம் இயற்றினார்களோ அதற்கு பின்புதான் கொரோனா வந்தது. பாவத்திற்கு சம்மதம். ஒரு தேசம் என்றால் அதில் சட்ட திட்டங்கள் நீதி நியாயங்களோடு இருக்க வேண்டும். ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்துவதாய் இருக்க வேண்டும். அறியாத ஜனங்கள் மேல் பாவத்திற்கு அனுமதி கொடுத்து, எல்ஜிபிடி போன்ற பாவத்துக்கு அனுமதி கொடுத்து அரசாங்க தலைவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள். ஒவ்வொரு தேசமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. கர்த்தர் கொரோனாவை அனுப்பாமல் என்ன செய்வார்? இவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஒழுக்கம், கற்பு நெறி தவறாத வாழ்க்கை, இதையல்லவா கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் அல்லவா அவருடைய கொள்கை. அந்த கொள்கையை பின்பற்றி அல்லவா தேசங்கள் நடக்க வேண்டும். வேத வசனங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சர்வலோகத்தின் அதிபதி அவர் சொல்லிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதே நம்முடைய கடமை. ஒரு தேசத்தின் தலைவர்கள் இயற்றும் சட்டங்களுக்கு ஜனங்கள் மீறி நடந்தால் தண்டனை கிடைக்கும். அது நியாயமாம். சர்வலோகத்தையும் படைத்தவர் சொல்லுவார், அதை கேட்காமல் தெரிந்தால் அது சரியா? 5-6 வருடங்கள், 4-5 வருடங்கள் தான் தேசத்தின் தலைவர்கள் நாட்டை ஆளுகிறார்கள். நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவர்களும். அவர்கள் இயற்றும் சட்டங்களுக்கே நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் இருந்தால் அதுதான் சரி. அப்படிதான் இருக்க வேண்டும். அதுதான் நீதி. அதுவே அவ்வளவு முக்கியம் என்றால் சர்வலோகத்தின் அதிபதியாகிய நம் தேவன் சொல்லும் கட்டளைகளுக்கும் நீதி நியாயங்களுக்கும் கடைபிடித்து நடக்க வேண்டியது அரசாங்கத்திற்கும் தேசத்தின் தலைவர்களுக்கும் கடமை அல்லவா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அப்படி செய்யாத பட்சத்தில் மீறி நடந்தால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படத்தானே செய்யும். கர்த்தர் பாவத்தை அழித்து புதிய சந்ததியை உருவாக்கும்படியாக தீமையை அழிக்க இயற்கை சீற்றங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் செம்மையானது. அது மிக சரியானது. மனிதர்களின் வழிதான் சரியில்லை. அதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்புவோம். ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டுவிட்டு நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த நீதியை விட்டுவிட்டு அவன் அநீதி செய்து அக்கிரமமாய் வாழ்ந்தால் அவன் செய்த அநீதியினால் அவன் அழிந்து போவான். பரலோகம் போக முடியாது. துன்மார்க்கனாய் இருப்பவன், பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் தன் துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீதியும் நியாயமும் செய்து திருந்தி வாழ்ந்தானால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பரலோக ராஜ்யத்திற்குள் நிச்சயம் சேர்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மனிதன், அந்த துன்மார்க்கனாய் இருந்து திருந்தி நீதிமானாய் மாறியவன் எச்சரிப்பை அடைகிறான். ஐயோ, நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் நம்மை அடித்து விடுவார், நம்மை அழித்து விடுவார், நாம் இப்படி செய்யக்கூடாது என்று உணர்ந்து எச்சரிப்பை பெற்று அக்னி கடலுக்கு போய்விடக் கூடாது, தண்டனை நமக்கு வந்துவிடும் என்று எச்சரிப்பை அடைந்து கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தெய்வம் நம்மை கொன்றுவிடும் என்று பயந்து தெய்வ பயத்தோடு அவன் திருந்தி நீதியும் நியாயமும் செய்வதினால் அவன் காப்பாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்படுவான். இந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்கு இருக்கிறது. அதனால் அவன் காப்பாற்றப்படுகிறான். ஆனால் நீதிமானாய் வாழ்ந்து துன்மார்க்கனாய் மாறுகிறவன் கர்த்தருக்கு பயப்படாமல் போகிறான். அதனால் கர்த்தர் அவனை அழித்து போடுகிறார். கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் சரியில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். என் வழியா சரியில்லை, உங்கள் வழிதான் சரியில்லாமல் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் இப்படி சொல்லுகிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தவர்களே, நீங்கள் போகிற உங்களுடைய வழிகளின்படியே நான் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் வழிகளில் செல்லுகிறீர்களோ அப்படியே நானும் உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு விலகி மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருக்காது. உங்களுக்கு தீமை வருவதற்கு காரணமாய் உங்கள் அக்கிரமங்களை இருந்துவிடும். அதனால் திருந்தி விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் துரோகம் பண்ணின எல்லா துரோகங்களையும் உங்களை விட்டு விலக்கி போட்டு எல்லாவித பாவங்கள் 10 கட்டளைகளையும் மீறி நடந்தீர்கள் அல்லவா, அதை எல்லாவற்றையும் உங்களை விட்டு தூக்கி போட்டுவிட்டு மனம் திருந்தி வாருங்கள்.
உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் மனநிலை முழுமையாய் மாறட்டும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படியே பாவத்தில் வாழ்ந்து ஏன் நீங்கள் அழிந்து போகிறீர்கள்? ஏன் அழிய வேண்டும்? திருந்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருந்தினால் காப்பாற்றப்படுவீர்கள் என்று வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் திரும்பி வாழுங்கள், பிழைத்துக் கொள்ளலாம். என்னிடத்தில் நீங்கள் வரலாம், பரலோகம் சேர்த்துக் கொள்வேன், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் மரணம் அடைந்து அழிந்து போவதை நான் விரும்புவதில்லை. எல்லோரையும் காப்பாற்றவே கர்த்தர் விரும்புகிறார். நாம் தான் விலகி விலகி பாவத்துக்கு நோக்கி மனித இனம் சென்று விடுகிறது. இப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நீதி நியாயங்களை நமக்கு கற்பித்திருக்கிறார். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் செம்மையானவை, நல்ல வழிகள், சிறந்த வழிகள், செழிப்பான வழிகள், அவை மிக மிக சிறந்தது. நம்முடைய வழிகள் தான் தவறாயிருக்கும். அதனால் நாம் திருந்தி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அவர் திருப்பாதங்களை சென்று அடைந்து அவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். நீதிமானாய் மாறுவோம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். மாரநாதா.